கொடைக்கானலில் வில்பட்டி ஊராட்சி பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீர் கலங்கலாக தூய்மையற்ற நிலையில் இருப்பதை மாவட்ட ஆட்சியரிடம் காட்டி கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை அடுத்த வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பள்ளங்கி பகுதியில் உள்ள காந்திஜி ஆரம்ப பள்ளியில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் தண்ணீரின் முக்கியத்துவம் குறித்தும் அதனை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. 2030க்குள் மலை கிராம பகுதிகளில் உள்ள அனைவருக்கும் தூய்மை குடிநீர் கிடைக்க வழிவகை செய்தல் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அப்போது வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கோவில்பட்டி மலை கிராமத்தை சேர்ந்த மக்கள் ஒரு கேனில் கலங்கிய நீரை எடுத்து வந்து மாவட்ட ஆட்சியரிடம் காட்டி தங்கள் பகுதியில் கடந்த சில வாரங்களாக விநியோகிக்கப்படும் குடிநீர் தூய்மையானதாக இல்லை எனவும் அங்குள்ள கல்லறை அருகே கிணறு அமைத்து அதிலிருந்து தண்ணீர் எடுத்து விநியோகம் செய்யப்படுவதாகவும் கூறினர். இதனால் குழந்தைகளின் உடல் நலம் பாதிக்கப்படுவதால் அவர்களால் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை எனவும் நாள்தோறும் உடல் உபாதைகளால் பாதிக்கப்படுவதாகவும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது RO முறையில் தண்ணீர் தூய்மைப்படுத்தி வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கூறினார். சில ஆண்டுகளுக்கு முன்பு அள்ளி ஓடையில் இருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது எனவும் அதை மீண்டும் தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் ஆலோசித்து உடனடியாக அள்ளி ஓடை பகுதியில் இருந்து தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இறுதியில் குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு குறித்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. காட்டிலையும் மோசமா வருது தண்ணி. கிணத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு அள்ளியோட தண்ணி நிறைய போராட்டம், எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டாங்க. சின்ன பள்ளம் கொண்டு வர்ற தண்ணி பிடிவாட குடிநீர் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு அவங்களுக்கு தண்ணி தர முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன் தர முடியாது?